என்னடா இது? உன்னிடம் சாவி இருக்க வேண்டும். என்னிடம் என்ன இருக்கிறேன் பார்க்கலாம். எனக்கு சில இனிப்பு பொருட்கள் கிடைத்தது. ஓ, நீங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா? தயவு செய்து. என்ன கடினம். உங்களுக்கே சேமிப்புகள் உண்டு. அருமை, அது அருமை. கடினம். நீங்க முக்கியத்தை குறித்து பேசுகிறீர்கள். நன்றி. என்னவென நம்புகிறேன். ஆயோ, இது மிகவும் ஏழையா இருக்கிறாய். ஓஹா, தைரியமாக இருக்கணும். கேடு இல்ல. இல்ல, எனக்கு அது பிடிக்கும். ஆனால் என் தொண்டை ஏறுகிறது. என்னிடம் ஒரு அற்புதமான எண்ணம் உள்ளது. மார்ஷ்மெல்லோக்களை வறுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சுவையாக இருக்கிறது. ஓ, நிக்கோல், நாம மைக்குக்கு உதவ வேண்டும். என்னுடைய பாதுகாப்பு பெட்டிக்கு உனக்கு சாவி இருக்கிறதா? ஓ, ஆமா. அழகான அரைந்ததொரு தலை. ஓ, என் கைக்கு என்ன ஆகிறது? அதில் ஏதோ ஒன்று உள்ளது. யாராவது கெல்லியை மூடுங்கள். ஓ, 2 பிறை. ஓ, பிரிட்னி, எனக்கு உதவிக்கரம் அளிக்க முடியுமா? சரி, மைக், 4 நேரத்தில் நெருப்பு அணைப்போம். அது மிகவும் நல்லது. நன்றி பிரிட்னி. மேன்மை. நீங்கள் இங்கே வாசிக்க வேண்டும். ஒன்று மட்டும் மீதம் உள்ளது. சரியாக இருக்கு. ஓ, பையன். நீ பொருந்தும் பெண்ணே. வாவ், என்ன ஒரு அருமையான பாதுகாப்பு. முதல் நான் போகலாமா? நன்றி நண்பர்களே. இந்த முறை என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. பார்க்கலாம். ஓ, இல்லையோ, துர்மணமான வெங்காயம். இது பயங்கரமாக இருக்கிறது. அதை வைக்க பிரிட்னி, இது சிக்கி நாற்றம் வருகிறது. நான் இதை சாப்பிட மாட்டேன். எப்படியும் இல்ல மருந்து, எப்படியும் இல்ல. நியமப்படி விளையாடணும், சரியா? அந்த மாதிரி வெறுப்பாக இருக்கு. நான் முடியாது. இது ஒரு கேடுமை கனவு. இந்த வெங்காயங்களில் இருந்து ஆழத் தோன்றுகிறது. ஓ, என் மஸ்காரா. பரவாயில்லை, நீ இன்னும் அழகானவள். இப்போது அதை திறக்க எனக்கான நேரம் வந்துள்ளது. சரி, நானும் அதை சீர் செய்து விட்டேன். ஆண்டி பார், எனக்கு பிடிக்கும். அது ஒரு அருமையானது. என்ன? ஹலோ ரூபி, நீங்கள் பகிர விரும்புகிறீர்களா? என்ன? நீ பகிர விரும்புகிறாயா? என்னை பற்றி என்ன? உங்களுக்கு நான் வேண்டுமா? அவரை மன்னிக்கிறேன். யக்கர், இது எனது. மற்றும் நான் போகின்றேன். அதை சாப்பிட அதுதான் எதி. பிரியா, என்னிட்ட ஒரு மற்றும் சில குச்சிகள். இது எல்லாம் உனக்காக தான் பிரிட்னி. சரி, என்னிடம் உள்ளது என்ன? ஒரு பிளாஸ்டர். அப்போ நான் என்ன செய்யணும்? இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கு. அது விபத்தாக இருந்தது. ஓ, மன்னிக்கவும். நீங்களா? தைரியசாலி நானே. நன்றி. என்னை அணுகு. எனக்கு கத்தி இருக்கிறது. ஆமாம், அருமை. இது விருது நாள். நான் மேலும் விருதுகளை விரும்புகிறேன். சாக்லேட் விரும்புகிறேன். வாவ், அருமை. நான் சம்மதிக்கிறேன். என் கனவு நனவாகியது. ஓ, நிக்கோல், நிறுத்து. எனக்கும் ஒரு உத்தி உண்டு. என்ன? எனக்கு இல்லையா? உணவு மிகவும் என்ன அது மாயாஜாலம்? மீண்டும் நான் தான். என்னம்னு நான். அது விசித்திரம்தான். பெண்கள், தயவு செய்து சில உங்களுக்கே வெங்காயங்களுக்கு உதவி. உங்களை நீங்கள் இதை ஒப்படையுங்கள். சரி, ஆமா, சரி. அழகான யோசனை இல்ல? அல்ல வேலை. பிரெட் 5க்கு 5. மாப்ள, காகிதம்,
கத்தி விளையாடலாம். நான் வெற்றி பெற்றேன், அதனால் நான் முதலில் செல்வேன். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் எனக்குள் வருவதாக நம்புகிறேன். வாவ், எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கிறது. இது அற்புதமாக இருக்கிறது. அதுவா எனக்கும் வேண்டும். யாரும் பார்க்காத போது நான் என் செலவை திறக்கப் போகிறேன். அது போலத்தான் தெரிகிறது. என்ன உணவு இருந்தது? சரி, அதை நான் முயற்சிக்க வேண்டி இருக்கும். ஓ மனிதா, அது நல்லா இல்ல. ஹே மைக், உன் முறை சொல்லு. ஜெய், பார்க்கலாம். எதற்காக பயன்படுத்தப்படும்? இங்கே 3 பேனா இருக்கிறது. அருமை. அது மந்திரமாம் போல. எனக்கு ஒரு பிரதிபலமான யோசனை வந்திருக்கிறது. இதை முழு வலுமூச்சில் இயக்கி ஐஸ்கிரீம் வரைந்தால் எப்படி இருக்கும்? அதிர்ச்சி. பிரிட்னி மிகவும் பொறாமையாக இருப்பார். நாம் அதை சில நிறங்கள் கொண்டு கொஞ்சம் பழுப்பு நிறமாக உதிர்த்து விடலாம். அருமை. அது உண்மையா? வெறுங்காலி முடியாது. தயவு செய்து அண்ணே, நானும் பூனை உணவை சாப்பிட விரும்பவில்லை. சாத்தியமே இல்லை. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் தனது மீள்புள்ளியாய் ஒரு பூனைக்குட்டியை விரைவில் வரையப் போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கும். ஆமாம், இன்னும் சில விவரங்கள். ஓ, என்னை ரொம்ப கவர்ந்தது. அச்சா, பார்ப்போம். ஹை, செல்லமே, உனக்கே உதவிகரமாக இரு. அதை சாப்பிட சுதந்திரம் உண்டு. எனக்கு தெரியவில்லை. கவலைப்படாதே. சரி, இந்த மேற்றாட்ட அருமையா இருக்குது. எம்மோ, நான் முதலாளி. மேலும் எனக்கு வண்ணக்குள் இருக்கிறது. நான் கடக்கிறேன். நன்றி. எனக்கு தெரியாது. எழுந்திருங்கள் நண்பர்களே, அவற்றெல்லாம் எனதுதான். இதோ எனது சாஃப்ட் ஸ்டிக்குகளும். அவற்றை பயன்படுத்த எப்படி என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட ஆமா. ஓ, என்ன? என்னை அனுசரிக்க விடுமை. அதை பொறுக்கி என்னிடம் கொடு. பாரு, நீ ஊக்கங்களையும் ரோல்வையும் எடுத்துக்கொள். சரி, இப்போது நீ உங்கள் வாய் திறக்கணும். ஓ, நன்றி. அவை உண்மையில் ரொம்ப சுவையானவை. பிரிட்னி, நீ என்ன ஊட்டுவையா? சரி, இதோ நாம இதோ போகிறோம். உங்களுக்கு. ஓ, அது உண்மையிலேயே இப்போது மன்னிக்கவும். வலிக்கிறது. மன்னிக்கவும். உன் விஷயத்தை திறந்து பாரு. அங்கே ஏதோ ருசியானது இருக்க வேண்டும். ஓ, உனக்கு காயமா? நான் நன்றாக இருக்கிறேன். இதை உண்ண வேண்டும் என்று சொல்லாதே. முடியாது. வா வா, தீர்க்க சக்தியுடன் இரு. சரி, சத்தியமாக எனக்கு பயமாக இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை. இது அருவருப்பாக இருக்கிறது. உள்ளே முட்டாள்தனமானது. நம்மால் முடியும். என்னால் வாந்தி வருகிறது. அது ஒரு துயர கனவு போல உள்ளது. மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அது செயல்படாது. அது கடுமையாகி கிடக்கிறது. அதை என் கைகளால் முயற்சித்து பார்க்கிறேன். ஓ, என்ன சத்தம்! அவள் உண்மையில் அவைகளை தின்கிறாளா? நான் முடித்து விட்டேன். வா, நிக்கோல். சரி, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ!
அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. ஆரோ, நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன? நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது. ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1 2 திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போடப் போகிறேன். நாங்கள் சிறப்பு கார்டுகளை உருவாக்கப் போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய், செய்தி. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? அது சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூற்று பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைத்தது. எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எரியும் குடுவை வந்து விட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செவ்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்க. பிராவோ மைக், நீ செஞ்சுட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். ஆன ஒரு மரம். அது செய்யப்படும், மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை. இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா. நீங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றால். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும்.
இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு. அற்புதமான பெருமூச்சு. நான் உபயோகிக்க பார்கை ஆள முடியாது, ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. ஞா உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது, ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது. அதை பாருங்கள். எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ராக்ஸி, என்னிடம் அருகே வராதே. என் சிறிய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூட்டும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை. மேலும் என் சிம்மாசனம். இங்க ஆண்டி அரேசியோர்டம் during Arachirisaris இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ராக்ஸி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். நீங்கள் இல்லை, அத பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே அம்மா? இசைக்கான ஸ்பீக்கர்கள் இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஓளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம்.
என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம், பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், ஓ, இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம்? உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? வாவ், சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். யா, பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண என்னால் என் புதிய வீட்ல என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம். இந்த அழகனை கண்டு கொள்ளுங்கள். அதனுடைய பெயர் ஏஸ். யார் அதன் உருவத்தை சிறப்பாக வரைந்தாலும் அதை பெறுவர். ஏரி, ஓ ஈசு, என்ன செய்த? இது நகைச்சுவையானது. இதை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். பெண்கள் யார் நல்ல டிரைவ் செய்வார்கள் என்பதை பார்க்கலாம். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். ஓ, நான் மெழுகுவர்த்திகள் கொண்டு வரைந்ததில்லை. நானும் அதிர்ஷ்டசாலி என்று நம்புகிறேன். எனக்கு மார்க்கர்ஸ் கிடைத்தது. அவற்றால் வரைவது மிகவும் சுலபம். அதனால் முதல் பணியை சிறப்பாக செய்வேன். ஆமாம், எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ஆஃப், இல்ல, இது நல்லதல்ல. நான் மீண்டும் முயல வேண்டும். நான் காது, தலை, நாயின் மிஞ்சியது. ஆஃப், இது ஒரு பேரரசு. ஏய், அது என்ன? சோறு. நான் எங்கும் செல்வதில்லை. எங்கே? ஓ, நேற்று டிக்டாக்கில் கண்ட ஒரு திறமையான நடைமுறையை நினைக்கிறேன். ஒரு சிறந்த நாயின் முகத்தை வரைய நாம் எங்கள் இந்திய விரல்களை வளைத்து அப்படியே செய்கிறோம். சின்ன சின்னம் இருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. எனக்கு 2 கிரேயான்களே இருக்கின்றன. அவற்றை பழிதீர்க்குங்கள். இதற்கு பொருத்தமாய் கூடுதல் பொழுதுபோக்கு மார்பாண்டமாக இருக்கும். இது ஒரு முகமூடி அளிக்கும். காதுகளா? ஆஹா, ஜூலி தனது பணியை பற்றி மிகவும் ஆர்வம் உள்ளவர். கொஞ்சம் விளையாட நேரம். இதோ ஒரு இறகு. என் ஜெல்லி பறந்துட்டது. தயாரா? அரிசி, நான் உங்களை முடிக்க பிடிக்கிறேன் நேரமாச்சு. பெண்களே. என் நாய் டி-ஷர்ட் எப்படி இருக்கிறது? மோசமல்ல, ராக்ஸி, ஜூலி. அங்கு அழகான குட்டி நாய் ஒன்று இருந்தது. நாங்கள் ஏற்க முடியாது. அவரி, வணக்கம். சாப்பிடு. ஆனால் ராக்ஸி, வணக்கம். என்னடா? எனக்கு தெரியாது. இவர் உங்கள் புதிய நண்பர். மற்றவை எப்படி இருக்கிறது? ஏய், நண்பர்களாகலாம். எப்படி நன்றானவள் நீ. ஆசிரியர், சரி, நான் இங்கே. இதோ உங்கள் புதிய எல்லோரும் பணிப்பு. தயார்தானே? எவரிடமிருந்து அது வந்தது? நேரம் வந்துடுச்சு. ஆஹா, எனக்கு கிடைத்தது பிளாஸ்டிசின். இது மிகவும் குளிர். அது அந்த அளவுக்கு மோசமா இருக்க முடியாது. ஹலோ,
ஓ, என்ன நடக்கின்றது? ஆமாம், திசை திருப்பாதே. பிடிபட்டே பேயானேன். எனக்கு என் பையில் நிறைய நல்லவை இருக்கின்றன. எல்லாவற்றையும் கவர முடியாதே. ஆனால் எனக்கு எனது பைகளை வேண்டும். அல்லது ஒரு பேயான் இது கேஸ். எனக்கு இந்த டெண்டோ கேஸ் செய்ய உதவும். ஏற்றமான துவக்கம். சொருகுகிறேன் 2 முறை. அழகான பொத்தான்கள். இத்தனை ஆகும் என்று எதிர்பார்க்கவில்லை. பேசுங்கள், சந்திக்கவும். நீங்க கண்டிப்பா அங்கே கிடையாது. ராக்ஸி, ஜூலி, பிராவோ, நீங்க தான் வெற்றியாளர். நன்றிகள். வணக்கம். அது எனக்கு கொடு. பாரு, இதோ உங்களுக்காக. போங்கள். ஆஹா, நன்றி. நான் உங்களுக்கு உடன் விளையாட முடியுமா? சரி, இதோ ராக்ஸி, நாம் சேர்ந்து விளையாடுவோம். பெண்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச சூழியமான ஒரு செய்தி உண்டு. உங்க புதிய பரிசு ஒரு பார்பி பொம்மை. நிறுத்து. அதுக்கு பலவிதமாக விரைஞ்சது. நான் இன்னும் நேரத்தை தொடங்கல. இப்ப போ. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னிடம் ஒரு பென்சில் தான் இருக்கிறதா? சரி, நான் பெயிண்ட் மேலும் பயன்படுத்தப் ஒரு போகிறேன். தூரிகை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஆஹா, பார்ப்போம். நான் இப்போது என்ன கொண்டு வரைப்பதாக இருக்கிறேன். ஆஹா, எனக்கு ஏதோ தோன்றியது. என் விரல்களால் வரைந்து விடுவேன். அழகாக பிரகாசமாக ஜூலியின் பார்பி இருக்கிறதே. நான் என் இளஞ்சிவப்பு பென்சிலால் வரைவேன். அது உடைந்து விட்டது. இங்கே இருக்கிறது உடுப்பான். இதை இல்லாமல் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு இந்த பார்பி மிகவும் வேண்டும். நான் அதை கனவு காண்கிறேன். ஓ இல்ல, அது உண்மையில் மோசமே. அன்றி, நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். விலைரே முடிந்துவிடும். நேரம் முடிந்தது. எல்லோருக்கும் தயார்தானே? ஆமாம், பார்த்து. அப்போது இங்கே ஹூரே, ஓவியங்கள். இதோ உங்களின் விலை. வணக்கம் அழகான பெண்ணே. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். ஹே, அது நல்லது. ஆனால் அதை தொட வேண்டாம். நான் வியர்க்கிறேன். அது சூப்பர். வாவ், இந்த செட்ட பாருங்கள். ஹே, மற்றும் நீர். ஹே, அது என்னுடையது. அதை பாருங்கள். அற்புதம். எனக்கு இதை பிடிக்கும். பார்ப்போம். ஆம், இது தெளிவாக உள்ளது. முதலில் நான் ஒரு வட்டத்தை வரைந்துவிட்டு பிறகு மற்றதை செய்கிறேன். இது மிகவும் உண்மையிலேயா? நேரமாகிறது. ஆனாலும் எனக்கு உதவும் ஒரு சிக்ஷை யோசனை எனக்கு தெரியும். முதலில் குழாயிலிருந்து நிறத்தை பிழிந்து கம்பம் எடுப்பது. அது கடந்த வாரம் என் டெஸ்கின் கீழ் ஒதுங்கி இருக்கிறேனோ என்று நினைக்கிறேன். அது எங்கே? இது என்னுடையது அல்ல. சரி, நாங்கள் இங்கே இருக்கின்றோம். இங்கே சென்றோம். மோசமாக இல்லை. ஓ, இது அசுத்தமாக உள்ளது. இதிலிருந்து ஒரு பெரிய புட்புளியை ஊதலாம். இதுதான் எனக்கு தேவை. அதை பெயிண்டில் தோய்த்து வண்ணம் பூசுறேன். ஓ, அதுவே அற்புதம்.
அது அருமையாக உள்ளது. நன்றி. நாங்கள் தயாராக இருக்கிறோம். அருமை. ஏனெனில் நேரம் முடிந்து விட்டது. ஜூலியன்னு கூட எனக்கு தெரியலை. இது எப்படி இருக்கும் என்றே தெரியலை. சொந்தை பாருங்கள். ஓ சரி செய். மன்னிக்கவும் ராக்ஸி, நான் உங்களுக்கு வெற்றியை வழங்க விரும்பினேன், ஆனால் நான் முடியவில்லை. உனக்கு பிடிக்கிறதா? வாழ்த்துக்கள். ஆமாம். ஹா, இது உங்களுக்கான இனிய பரிசு. வாவ், இது பெரிதாக இருக்கிறது. மிகுந்த நன்றி ராக்ஸி, நீயே எடுத்துக்கொள். ஓ நன்றி நண்பரே. அவர் திரும்பி வந்துட்டார்.